உடனடியாக சரி செய்வதற்காக அனுப்பியிருக்கிறோம் என்று மட்டும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனை இன்று பல இடத்திலும் இருந்து அதாவது மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து வாக்குச்சாவடிகளில் வாக்கு இயந்திரங்கள் பழுது என்ற தகவல் வந்த வண்ணம் இருக்கின்றது. அவை இன்னும் கூட அதாவது வாக்குப்பதிவு துவங்கிய சில இடங்களிலும் கூட நின்று இருக்கின்றது. அது குறித்தும் நாம் அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது தொடர்ந்து அதை கண்காணித்து வருவதாக மட்டுமே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 2 மணி நேரம் அதாவது காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது 9 மணி வரை நிலவரப்படி 13.48 வாக்கு சதவீதம் பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இங்கிருந்து அனைத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய நிலவரங்களை வெப்கேம் மூலியமாக அதிகாரிகள் இங்கிருந்தபடியாக கண்காணிக்கிறார்கள். சுமார் 66,699 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் ஏற்படக்கூடிய அதாவது எப்படி வாக்கு செலுத்துகிறார்கள், அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்டவற்றை உடனுக்குடன் இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாலவேல். ராஜா, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். தற்போது சென்னை அடையாறு வாக்குச்சாவடி மையத்தில் அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தன்னுடைய வாக்கை பதிவு செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள், திரையுலக ஆளுமைகள் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறார்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்களும் வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையம் ஒன்றில் அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி